Hello, வணக்கம், welcome back to the channel Beautifying. இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா affordable rangeல skincare products பத்தி காமிக்க போறேங்க. இந்த products எல்லாம் உங்களுக்கு 200 குள்ளாரே வர products தான் and அது மட்டும் இல்லாம இது வந்து new launches and இந்த productல உங்களுக்கு செல்லதுல வந்து sulfates இல்ல parabens இல்ல mineral oil கிடையாது and cruelty free கூடியும். So இந்த products எல்லாம் வந்து Good Vibes ல இருந்து தான். So Good Vibes ல இருந்து சில products எனக்கு வந்து PR ல வந்தது and சில products நான் வந்து personally வாங்குனது நான் ட்ரை பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு ஏனா ரிவ்யூ வந்து நீங்க கேக்குறீங்க. So அத ட்ரை பண்ணிட்டு உங்க கூட ஷேர் பண்ணனும் அப்படினு சொல்லி நான் சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். சோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் காமிக்க போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க and கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க so that உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் எப்பப்ப வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் தவறாம நீங்க என் வீடியோஸ் பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ நியூ லான்ச்சஸ் பாத்தீங்கன்னா இந்த குட் வைப்ஸ்ல இருந்து ஃபேஸ் மிஸ்ட் தாங்க. சோ என்கிட்ட 3 இருக்கு. ரெண்டு வந்து யூஸ் பண்ணிட்டேன், ஒன்னு இன்னும் யூஸ் பண்ணல. இதுல யூஸ் பண்ணதுல ரொம்ப ஃபேவரட் பாத்தீங்கன்னா இந்த ரோஸ்மேரியோட ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் மிஸ்ட். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஃபேஸ் மிஸ்ட்க்கும் டோனருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஃபேஸ் மிஸ்ட் வந்து உங்களுக்கு த்ரூ அவுட் த டே எனி டைம் நீங்க உங்க ஃபேஸ் எப்ப வந்து கொஞ்சம் டல்லாவும் டீஹைட்ரேட்டடாவும் கொஞ்சம் ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கோ அந்த டைம்ல நீங்க வந்து ஃபேஸ் மிஸ்ட் யூஸ் பண்ணலாம். பட் டோனர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா நீங்க உங்க ஸ்கின் கேரோட ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு அந்த pH பேலன்ஸ் பண்றதுக்கு வேண்டி நீங்க வந்து ஒரு டோனர் வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசிங் கிரீம் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணும். பட் ஃபேஸ் மிஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க மேக்கப் மேல போடலாம் அண்ட் உங்களுக்கு மேக்கப் முன்னாடி கூட நீங்க போட்டு உங்க ஃபேஸ் வந்து நல்ல ஹைட்ரேட்டா மாய்ஸ்சரைஸ்டா நல்ல ஒரு ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதுல எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சோ ரோஸ்மேரி அண்ட் ஜுனிப்பர் பெரி அண்ட் பேசில்லாம் வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, அதிகமா எக்ஸஸ் ஆயில் ஆகுறவங்க எல்லாம் டெஃபினட்டா இது வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இதோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது 50 ml ஆஃப் த ப்ராடக்ட். பேக்கேஜிங் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு அண்ட் அவுட்ஸ்டாண்டிங். எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதுல வந்து உங்களுக்கு parabens இல்ல sulfates இல்ல and cruelty free கூட. and இந்த மிஸ்ட் வந்து உங்களுக்கு ரோஸ்மேரினா அந்த எக்ஸாக்ட் எசன்ஸோட வாசம் உங்களுக்கு வரும். பர்சனலா ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டும். டெஃபினட்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வர்த் பையிங் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். எஸ், இதுக்கு இடையில கொஞ்சம் சின்ன டாக். சோ ஆல்ரெடி நான் ஒரு கெட் ரெடி வித் மீ மேக்கப் வீடியோல நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. ஆக்சுவலா அது நெகட்டிவ் கமெண்ட்ஸே இல்ல. நீங்க வந்து ஒரு விஷயத்த என் கூட ஷேர் பண்றீங்க, அது நான் என்னோட கண்ணோட்டத்துல நான் எப்படி பாக்குறேன், அதை எப்படி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். தேங்க்யூ சோ மச். நிறைய பேர் வந்து பாசிட்டிவிட்டி, அக்கா நீங்க வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்கன்னா அவ்வளோ அன்பான மெசேஜஸ் எல்லாம் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தேன். தேங்க்யூ சோ மச். அண்ட் சாட்டர்டே சண்டே நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணல. அதுக்கு வந்து அக்கா ஏங்க நீங்க வந்து 2 நாள் வீடியோ போஸ்ட் பண்ணல, 2 நாள் போடலனாலே எனக்கு ரொம்ப உங்களை மிஸ் பண்றோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ சோ வெரி மச். எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல, அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ சோ மச். இட் ரியலி மீன்ஸ் அ லாட் டு மீ. ஏன் 2 நாள் போடலன்னா பாப்பா வாஸ் சிக். கொஞ்சம் அவங்களுக்கு காஃப் அண்ட் கோல்டு, காய்ச்சல் எல்லாமே அதிகமாச்சு. அதுல இருந்து எனக்கும் கொஞ்சம் சிக்கான. சரி 2 நாள் ஆஃப் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே என்ன நானே வந்து ஆஃப் பண்ணிட்டு எனக்கான டைம், செல்ஃப் கேர் டைம் பிளஸ் குழந்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு அந்த மைண்ட் செட்ல இருந்தேன். சோ தேங்க்யூ சோ மச். அதையும் நிறைய பேர் வந்து கேட்டு ஏன் போடல, மிஸ் பண்றோம் அப்படின்லாம் சொல்லும் போது அச்சோ சாரி, நாங்க சொல்லியிருக்கணுமே அப்படின்லாம் தோணுச்சு. இனிமேல் நான் வந்து எதோ ஸ்டோரிஸ்ல இல்ல கம்யூனிட்டிலயோ நான் வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். வீடியோஸ் போஸ்ட் பண்ணலன்னா நான் வந்து கண்டிப்பா ஷேர் பண்றேன். அடுத்து அவங்களோட நியூ லான்ச்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவானா மேங்கோ சீரீஸ்னு போட்டிருக்காங்க. சோ அதுல வந்து உங்களுக்கு எல்லாமே ஸ்க்ரப், ஷாஜல், லைக் உங்களுக்கு கண்டிஷனர், ஷாம்பூ எல்லாமே வருது. சோ நான் வந்து செலக்டடா வந்து சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன், சில ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரீவைட்டலைசிங் ஷவர் ஜெல் வந்து 1 டைம் யூஸ் பண்ணியிருந்தேன். சோ இது வந்து யூஸ் பண்ணப்போ வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல லேதர் கிடைக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்பெல்லாம் இல்ல, ஸ்மெல் பாத்தீங்கன்னா அமேசிங். உங்களுக்கு மாம்பழம் பிடிச்சானா கண்டிப்பா நீங்க வந்து இதை டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு மாம்பழம் ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இதுல வந்து parabens இல்ல, cruelty free and no mineral oil கூடயும் இல்லாதனால உங்களுக்கு added benefit. அண்ட் இதோட பேக்கேஜிங் வந்து 100 ml. உங்களுக்கு தாராளமா ஒரு 1 month நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஒருத்தர் யூஸ் பண்றனா 1 month தாராளமா யூஸ் பண்ணலாம். அண்ட் நல்லா இருக்கு, மேங்கோ ஃபிளேவர் தான். ஒரு நல்ல ஒரு ஷவர் ஜெல், அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல நல்ல ஒரு ஷவர் ஜெல், அவ்வளவுதான்.
And அடுத்தது வந்து இந்த குட் வைப்ஸ்ல இருந்து லைக் ஹவானா மேங்கோ ரிலாக்ஸிங் கண்டிஷனர். இதுல வந்து பாரபன்ஸ் இல்ல, சல்ஃபேட்ஸ் இல்ல, அண்ட் மினரல் ஆயில் கிடையாது, க்ரூவல்டி ஃப்ரீ. குட் வைப்ஸ்ல இருந்து அவங்களோட ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் ரொம்ப நல்லா இருக்கு. அதுல அந்த பனானா ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் வந்து சூப்பரா இருக்குங்க, டெஃபினட்டா ரொம்ப நல்லது. அண்ட் நான் வந்து ஷாம்பூ வாங்கல, அண்ட் அதோட கண்டிஷனர் மட்டும் தான் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். பிகாஸ் நான் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வித்தவுட் நோ ஷாம்பூ சேலஞ்ச் போய் எனக்கு நானே சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். ஷாம்பூஸ் இல்லாம நம்மளோட ஹேர் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு வேண்டி, அது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி நான் ஷாம்பூஸ் போடாமலே என் ஹேர் வந்து தான் இப்படி இருக்கு. அதை கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் சேனல்ல அப்டேட் பண்றேன் என்னென்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஹேர் கேர் சீரீஸ் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு எனக்கு எப்படி ஒர்க் ஆகுதோ அதுதான் உங்க கூட நான் 100% நான் ஷேர் பண்றேன். ஸோ நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல என்னென்ன பண்ண போறேன்னு தனியா ஒரு வீடியோவா வரப்போகுது ஹேருக்கு ரிலேட்டட். அதனால நான் ஷாம்பூ யூஸ் பண்ணல, பட் கண்டிஷனர் வந்து யூஸ் பண்றதுக்கு நான் ஹெசிடேட் பண்ண மாட்டேன். பிகாஸ் கீழே தான் யூஸ் பண்றோம். இதுல இந்த குட் வைப்ஸ் வந்து ஹவானா மேங்கோ ரிலாக்ஸிங் கண்டிஷனர் வாங்கியிருக்கேன், இன்னும் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணிட்டு இதோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன். இதுல வந்து 2 வந்து நான் வாங்கினேன் அண்ட் 2 வந்து பிஆர்ல வந்தது. ஸோ பிஆர்ல வந்தது இன்னும் நான் ஓபன் பண்ணல. நான் வாங்கினது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இதுல வந்து ஹைட்ரேட்டிங் ஹவானா மேங்கோ ஹைட்ரேட்டிங் ஜெல். இதுலயும் வந்து பாரபன்ஸ் இல்ல, சல்ஃபேட்ஸ் இல்ல, க்ரூவல்டி ஃப்ரீ இல்ல, அண்ட் மினரல் ஆயிலும் இல்ல. இது வந்து ஒரு ஜெல், நல்ல ஒரு ஜெல். இது அப்படியே ஒரு மாங்காய் வாசம் தாங்க, ஒரு மாம்பழம் பிளேவர்ல வந்து ஒரு ஜெல். பிகாஸ் சம்மர் சீசன் வரனால அவங்க இந்த ஒரு புது லான்ச் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்கின்னோட ஈஸியா அப்சர்வ் ஆயிடுது, நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி. ஸோ இது என்ன பண்ணும்னா உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டிங், போட்டோடனே நல்லா சில்லுன்னு இருந்தது. ஸோ உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து இந்த ஹவானா மேங்கோ ஏஜ் டிஃபைனிங் ஃபேஸ் கிரீம். ஸோ ரிங்கிள்ஸ் அதிகமா இருக்கு, நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல ஒரு கிரீம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த கிரீமுக்கு போய்க்கலாம். ரிங்கிள்ஸ் இங்க வரும், அப்புறம் இங்க வரும், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கங்கள் அதிகமா இருக்கும், கழுத்துக்கிட்ட அதிகமா சுருக்கமாகும். அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கிரீம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் இவ்வளவு கிரீம் யூஸ் பண்ணிட்டேன். இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் எடுத்தாலே உங்களுக்கு லாங் வே போகும், சீக்கிரமா ஸ்கின்னோட அப்சர்வ் ஆயிடும். அண்ட் இது வந்து ரொம்ப நேரம் ஃபேஸ் கிரீமா போடும்போது லைட் வெயிட் தான். இதனால உங்களுக்கு உங்க சுருக்கங்கள் வந்து கம்மியாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் 30s பிளஸ் மேலே நம்ம ஆன்டி ஏஜிங் கிரீம் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ண ஆகணும். அண்ட் ரிங்கிள் ஃபைட் பண்ணக்கூடிய கிரீம்ஸ் எல்லாம் வந்து அதிகமா வந்து ட்ரை பண்ணுங்க. பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் இல்ல, போட்டோன்னே அப்படியே ஸ்கின்னோட அப்சர்வ் ஆகி ஒரு ஈவன் ஃபினிஷ் கொடுக்குது. இதனால எந்த ஒரு பிரேக் அவுட்ஸும் இல்ல. ஒரு ஃபேஸ் கிரீமுக்கு ஒரு மாம்பழம் ஃபிளேவர்ல ஃபேஸ் கிரீம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா இந்த ஃபேஸ் கிரீமை நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து ஹவானா அவங்களோட க்ளோயிங் ஃபேஸ் மாஸ்க் தான். இதுலயும் வந்து பாரபன்ஸ் இல்ல, சல்ஃபேட்ஸ் இல்ல. அண்ட் இதோட பிரைசிங் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இந்த மாதிரி வருது, ஒரு எல்லோ பேக்கேஜிங். நம்ம ஃபேஸ் அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் ஃபேஸ் வந்து ஈஸியா வாஷ் பண்ணிடலாம். லைக் ஈஸி டு அப்ளை, ரெடி டு அப்ளை மாதிரி ஈஸியா நீங்க அப்ளை பண்ணிட்டு ஏதாச்சும் பார்ட்டி போகணும்னா அந்த இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இதுல வந்து பாரபன்ஸ் இல்ல, சல்ஃபேட்ஸ் இல்ல, அண்ட் க்ரூவல்டி ஃப்ரீ கூட, மினரல் ஆயிலும் கிடையாது. அண்ட் அதுலயே வந்து ஸ்க்ரப் வந்திருக்கு. பர்சனலா எனக்கு யூஸ்வலா வந்து கொஞ்சம் ஸ்க்ரப் வந்து பிடிக்காது. பிகாஸ் அதோட வழவழப்பு தன்மை வந்து எனக்கு பர்சனலா வந்து பிடிக்காது. அதனால நான் இந்த பேக்கேஜிங் இன்னும் ஓபன் பண்ணல. கண்டிப்பா இது வந்து நம்ம கிவ்அவேல வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சிடறேன். சோ இந்த மேங்கோ ஹவானா மேங்கோ சீரீஸ்ல என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் காமிச்சிட்டேன். அண்ட் அடுத்தது வந்து அவங்களோட 3 பாடி லோஷன் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி அவங்களோட பீச் பாடி லோஷன் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் வேற நீம் அண்ட் ஆலோவேரா ஜெல் பேஸ்ட் வந்து பாடி லோஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாடி லோஷன் தான். பிகாஸ் பாடி லோஷன் வந்து ரொம்பவே நமக்கு தேவை. நம்ம ஸ்கின் எல்லாம் சீக்கிரமா சுருக்கம் வர ஆரம்பிக்கும். அண்ட் நம்ம பாடி லோஷன் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்ல ஸ்மூத்தாகவும் நல்ல ஹைட்ரேட்டடாகவும், ரிங்கிள்ஸ் வராம, கையோட காம்ப்ளெக்ஷனையும் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்க கையோட காம்ப்ளெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க அப்படின்லாம் வந்து சொன்னீங்க. அது வந்து நான் ஒன்னும் பண்ணலைங்க, ஜஸ்ட் பாடி லோஷன்ஸ் எல்லாம் மட்டும்தான் அப்ளை பண்றேன். இல்லைன்னா ஏதாச்சும் ரொம்ப டேன் ஆயிருந்தா டிஐவே ஏதோ பண்ணுவேன், அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா பண்ணல. சட்சுமா இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். பட் இது ரெண்டும் எனக்கு பிஆர்ல வந்தது. இதை ட்ரை பண்ணிட்டு இது ரெண்டும் கிவ் அவே பண்றதுக்கு நான் வச்சிருக்கேன். சோ இது கிவ் அவேக்கு வரும். இதுலயும் வந்து உங்களுக்கு பாரபன்ஸ் இல்ல. இந்த மூணு ப்ராடக்ட்லயும் வந்து உங்களுக்கு பாரபன்ஸ் கிடையாது, சல்ஃபேட்ஸ் கிடையாது, க்ரூவல்டி ஃப்ரீ. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து குட் வைப்ஸோட பாடி லோஷன் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதே ஒரு இதுதான். பட் இதோட ஃப்ராக்ரன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் வேறையாகும்.
லைக் லாவெண்டர்னா லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் கிரீன் டீனா கிரீன் டீயோட நியூட்ரியன்ஸ் அண்ட் கிரீன் டீ ஃபிளேவர் அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் தான் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப லைட் வெயிட் தான், ஈஸியா வந்து ஸ்கின்னோட அப்சர்வ் பண்ணிடும். தேவையான அளவு உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்கும். இதோட லிங்க் டீடைல்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக் அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பேசிக் அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இயரிங் வந்து துளிர் கோயம்புத்தூர் அண்ட் லிப்ஸ்டிக் வந்து எஸ்கியூல இருந்து கேம் சேஞ்சர் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இது வந்து ஒரு குர்தா டாப், ஒரு நல்ல நீட்டான எல்லோ மாம்பழ கலர்ல ஒரு குர்தா டாப். அவ்வளவுதான். இந்த வீடியோ எங்க முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, take care, tata, bye bye.